Hello friends, welcome to Technical Saettu YouTube channel. என் பேர் அஜய். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா எப்படி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்ட்லேயே ஒயிட் லைன் போல் அவுட்லைன் கொடுக்கலாம் அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியான் லைட் மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வீடியோட தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம தமிழ் டெக் செல்வம் சாரும் இதே போல் அவங்களோட தம்ப்நெயில் கூட அவர் அவுட்லைன் யூஸ் பண்ணுவார். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சைஸ்லாம் செட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஃபைலில் போயிட்டு பிளேஸ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஆன உடனே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே லெஃப்ட் சைடில் இருக்கிற குவிக் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் கார்னராக மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட ஃபோட்டோவை கட் பண்ணுறப்போ ஃபுல் இமேஜாக கட் ஆகும். ஸோ எல்லாம் கார்னரும் மார்க் பண்ண உடனே அதில் மேலே இருக்கிற ரிஃபைன் எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒயிட் இமேஜ் வந்துடும். ஸோ அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அது மேலே இருக்கிற பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயே கீழே அவுட்டர் க்ளோ ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோக்கு ஒரு அவுட்லைன் வந்திருக்கும் ஒயிட் கலரில். ஸோ திரும்பியும் அவுட்டர் க்ளோவில் போயிட்டு ஒப்பாசிட்டி 100% ஆக்கிடுங்க. அதில் இருக்கிற நாய்ஸை எதுவுமே பண்ண தேவையில்லை. கீழே இருக்கிற கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் க்ரீன் செட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ க்ரீனை செட் பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோ அவுட்லைனில் க்ரீன் கலர் வந்திருக்கும். ஸோ அதிலே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைஸை கிளிக் பண்ணி ஒரு மினிமம் நம்பரில் செட் பண்ணிக்கோங்க. நான் இதை 35ல் செட் பண்ணிடுறேன். அண்ட் மேலே இருக்கிற பிளெண்டிங் ஆப்ஷனில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல்னு பண்ணிவிடுங்க. நார்மல்னு கிளிக் பண்ண உடனே உங்கள் அவுட்லைனில் ஒரு நேச்சுரல் க்ரீன் கலர் வந்திருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், நம்ம வேலை முடிஞ்சது. உங்கள் ஃபோட்டோவில் இதே போல் நீங்கள் அவுட்லைன் செட் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணால் கலர் செட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் செட் பண்ணேன்னா நீங்கள் ஒயிட் எல்லோ என்ன வேணால் கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்துடும். ஸோ ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.